ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி எல்லைகளிலே சமாதானத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கால வேளையில் உங்களுடைய வீடுகளில் சமாதானம் இல்லாத நிலையில் நீங்கள் ஒரு இருக்கலாம். அநேக வீடுகளில் சமாதானம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டைகள், எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் பெருசாக பேசிக்கொண்டு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு நிம்மதியை இழந்து போன நிலையில் அநேக குடும்பங்கள் இன்றைக்கி காணப்படுது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டை சமாதானம் உள்ளவையாக மாற்றுவார், சமாதான கூடாரமாக மாற்றுவார். இன்னொரு வருஷம் சொல்லியிருக்கு, உன் அழகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு வேண்டியது முதலாவது சமாதானம் ரொம்ப அவசியமான ஒன்று. எவ்வளோ பெரிய வீடாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம், ஒருவேளை 30 லட்சத்துக்கு கட்டலாம், 1 கோடிக்கும் கட்டலாம், ஒரு 10 லட்சத்துக்கு கட்டலாம், ஒரு சின்ன குடிசை வீடு, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி நமக்கு ஒரு சமாதானம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதாவது இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வீடு சமாதானமாய் காணப்படும். உங்கள் வீடு வந்து ஒரு நிம்மதியான ஒரு கூடாரமாய் காணப்படும். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சமாதானம் இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அது மாத்திரம் சொல்கிறார் பாருங்க, உச்சிதமான கோதுமையினை திருப்தியாக்குகிறார். அதே நேரத்தில் சமாதானம் ஏன் உடையுது தெரியுமா? வீட்டுக்குள்ளே சில நேரத்தில் பஞ்சங்கள், கஷ்டம், நெருக்கடி, பண நெருக்கடி, சாப்பாடு பிரச்சனை, பிள்ளைகளுடைய தேவைகளை திருப்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, நான் விரும்புகிற பொருளை வாங்க முடியாத சில நிலைகள், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்முடைய சமாதானத்தை என்ன செய்யுது? சீர்குலைக்கும் இதெல்லாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், திருப்தியாக நினச்சி வர நடத்துவார், உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அவைகள் நூற்பதும் இல்லை, அவைகள் களஞ்சத்திலே சேர்ப்பதும் இல்லை சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் நம்மளை போஷியாமல் இருப்பாரா? உங்கள் குடும்பத்துக்கு வேண்டியதை தருவார். இந்த கால வேலையில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு பேசுகிறார் உங்ககிட்ட. உங்கள் குடும்பத்துக்கு வேண்டியவைகளை தந்து உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாதங்க. சமாதானத்தை கெடுத்துக்கிடாதங்க. சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்குள்ள சண்டை, தாய் பிள்ளைகளுக்குள்ள சண்டை வேண்டாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு அப்படி வீடு வந்து எப்படி இருக்கணும்? ஒரு குட்டி பரலோகத்து போல காணப்படணும். அப்படியே அந்த நாட்கள் ஆண்டவர் 2 வார்த்தை கொடுக்குற. ஒன்று, உங்கள் வீட்டை சமாதானமாக மாற்றுவார். 2வது, உங்கள் வீட்டில் எது குறைவாக இருக்கிறதோ, ஒரு பொருளாதார நெருக்கடி, பண தட்டுப்பாடுகள், அன்றாட சாப்பாட்டு காரியத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் விரும்புகிறத வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, அதை கர்த்தர் நினைச்சார் திருப்தியாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம் பாருங்க, உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பேன், கண்மலை தேனோடு திருப்தியாக்குவேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஏதாவது குறை வச்சாரா? வைக்கவே இல்லை ஆண்டவர். அவர் திருப்தியாக்குற ஒரு ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது கூட, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்றார், அவங்க சொல்றாங்க, நீர் என்னோடு கூட வருவதனால் அல்லவோ. பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருந்தார், வனாந்தரத்தில் கூடவே இருந்தார். ஆமாம், இவ்வளோ பிரச்சனை, செங்கடல், கூடவே இருந்தார் ஆண்டவர். உங்களை கைவிடப்பட்டார். பிரியமானவர்களே, உங்கள் தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்கள் காலம் மாறும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கஷ்டம் மாறும். உங்கள் பிள்ளைகள் தலையெடுக்கும் போது, உங்கள் பிள்ளைகள் உயர்ந்து வரும்போது, வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போது தேவன் அவரை உயர்த்துவார். உங்கள் கண்கள் முன்பாக நீங்கள் அந்த ஆசீர்வாதமான நிலையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. பிரியமானவர்களே, சந்தோஷப்படுவீங்க. தேவன் உங்களை கீழே விட மாட்டார். பயப்படாது. தனித்திரம் உங்களை தொடர்ந்து பிடிப்பதில்லை. உங்களை ஒடுக்கினவன் ஒடுங்கி போனால் ஒடுங்கி போயிடுவான். உங்களை ஒடுக்க முடியாது. தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துவார். பிரியமானவரே, நடத்துவார். கவலைப்படாதங்க. சமாதானத்தை தருவார் ஆண்டவர். அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஏன்டா இந்த வாழ்க்கை, தெரியாதனமோ கல்யாணம் கட்டிட்டோமே, தெரியாதனமோ அப்படி இந்த ஊருக்கு வந்துட்டோமே, தெரியாதனமோ அந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோமே, இனி என்ன செய்ய அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற மாத்திரம் அல்ல, உங்கள் பொருளாதார எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே இப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறட்டும். அனுதினம் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு மிகுந்த கசப்போடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில்
ஒரு பெரிய சமாதினி கட்டளிடும்படியாக செபிக்கிறோம் ஐயா. என் நிலைமை என்னைக்கு மாறும், என் கஷ்டம் என்னைக்கு மாறும் என்று சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தின் அன்றாட தேவைகள், பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஊழியத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய விசாலத்தை உண்டாக்குவீராக. கர்த்தாவே, இப்படி நன்மையிலான பிரேல திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வாதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.